ஹாய் வீவர்ஸ், அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியப்பம் மாதிரியே நல்லா பூ போல் சந்தக ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாங்கிற வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. சந்தக செய்கிறதுக்கு 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி அல்லது சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 2.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மாவை நல்லா நைஸாக முறுக்கு காட்டுறது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் சேர்த்து இட்லியாக அவிச்சு எடுத்துக்கலாம். தனியாக அரிசி மட்டும் ஊற வச்சு ஆட்டுனனால இட்லி வேகிறதுக்கு லேட் ஆகும். இட்லி ஒரு அடசல் ஃபுல்லாக வேகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் ஆகும். வெந்ததுக்கப்புறம் இந்த சந்தக மரத்தில் சேர்த்துட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம சந்தகையை பிழிஞ்சு எடுத்துடணும். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா நூல் நூலாக கட் ஆகாமல் அப்படியே விழுகும். நூடுல்ஸ் கேட்குற குழந்தைகளுக்கு வீட்டிலையே நூடுல்ஸ் மாதிரி சந்தகை ரெடி பண்ணி கொடுக்கலாம். எந்த ப்ரெசர்வேட்டிவும் சேர்க்காத, ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காத, மசாலாக்கள் அதிகமாக சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலையே ரெடி பண்ண சந்தகை குழந்தைகளுக்கு ஹெல்த்தியும் கூட. அதனால் சந்தகையை நம்ம அடிக்கடி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சந்தகையை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சந்தகையை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி அப்படி நீளமாக சந்தகை ரெடி ஆயிடுச்சு. நம்ம தக்காளி சந்தகை இன்றைக்கி ரெடி பண்ணலாம். தக்காளி 4-5 பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், குடமிளகாய், மல்லி இலைகளை நறுக்கி வச்சுக்கலாம். சந்தகையை கொஞ்சமாக கையில் வச்சு லைட்டாக பிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு வாணலியில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய், தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா நான் வீட்டிலையே ரெடி பண்ணது. இதுக்கு லிங்க் கீழே கொடுக்குறோம், வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்யாண வீடுகளில் கொடுக்குற மாதிரி மசாலாவோட சந்தகை டேஸ்ட்டாக ரெடி பண்ணலாம். வறுத்த மசாலாவோட சந்தகை ஆட் பண்ணிக்கலாம்.
சந்தகையை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மல்லி இலைகளை தூவிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிமாறலாம். சுவையான தக்காளி சந்தகை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சந்தகை எடுத்து கொஞ்சமாக தேங்காய் பூ சர்க்கரை சேர்த்துட்டு சாப்பிட்லாம். தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். டேஸ்டி. அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.